ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம். வாழி எதிராசன் வாழி எதிராசன் வாழி எதிராசன் என வாழ்த்துவார், வாழி என வாழ்த்துவார், வாழி என வாழ்த்துவார், தாளினையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை. ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுன சூனவே யத் கட்டாட்சைக லக்ஷாணாம் சுலபஸ்ரீதர சதா. மண்ணுயிர்கள் இங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளை உன்னிச் சரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடல். அஸ்மதாச்சாரியம் திருவடிகளே சரணம். பெரிய திருமொழியில் முதல் 10 5ஆம் திருமொழியில் கடைசி பாசுரம். இந்த கடைசி பாசுரம் 10வது பாட்டு சாலக்கிராம பாசுரத்தினுடைய நிகம பாசுரம். தாராவாரும் வயல் சூழ்ந்த சாலக்கிராமத் தடிகளை காரார் புறவின் மங்கவேந்தன் கலியனொலிசை தமிழ்மாலை ஆரார் உலகத்து அறிவுடையார் அமரர் நல் நாட்டரசாள பேராயிரமும் ஓதுமின்கள் அன்று இவையே பிதற்றுமினே அப்படின்ற இந்த பாசுரம். இந்த பாசுரத்தில் மங்கை வேந்தனாக இருக்கக்கூடிய கலியன் சுவாமி திருமங்கையாழ்வார் செய்த தமிழ் மாலை. எம்பெருமானுக்கு இவாள்லாம் மாலையாக சாத்துறதுக்கு ஆசைப்படுறா. ஆனால் அது பூமாலை இல்லை, பாமாலை. அதில் கலியன் ஒலிசை தமிழ் மாலை, இதெல்லாம் தமிழில் அமைஞ்சதான பகவானுக்கு சாத்திர மாலைகள். இந்த மாலைகள் அதில் இந்த 10 பாசுரம் இருக்கே சாலக்கிராமத்து விஷயமா இந்த மாலை இருக்கே, அதை சொல்லச்சே ஆரார் உலகத்து அறிவுடையார் அமரர் நன்னாட்டரசாள பேராயிரமும் ஓதுமின்கள். அறிவுன்னு ஒருத்தனுக்கு இருந்ததுன்னா, யார் யாருக்கு உலகத்தில் அறிவுன்னு இருக்கோ அந்த அறிவுக்கு ஒரே பிரயோஜனம் வைகுண்டத்தில் போய் ஆண்மீன்கள் வானகம் ஆழியான் தமர் என்றுனாரே நம்மாழ்வார். வைகுண்டத்தில் போய் நம்ம கட்டி ஆளணும் வைகுண்ட மாநகரையே. அப்படி யார் யாரெல்லாம் கட்டி ஆளணும்னு நினைக்கிறாளோ, நித்திய சூரியர்கள் ஆளக்கூடியதான வைகுண்டத்தில் நாமும் அரசாட்சி பண்ணணும்னு ஆசை இருந்தால் அப்படி அறிவுக்கு பிரயோஜனம் அதுதானா. அதுக்கு என்ன வழின்னு சொல்கிறாருன்னா, பகவானுடைய நாமங்களை சொல்லுங்கோ. பேர் 1000மும் ஓதுமின்கள், 1000 நாமங்களை சொல்லுங்கோ. அன்றி இவையே பிதற்றுமினே. 1000 நாமங்கள் சொல்ல வரலைன்னா பரவாயில்ல, இந்த 10 பாசுரத்தையே சொல்லிட்டு பிதற்றின்ட்டுருங்கோ போரும். நீங்கள் வைகுண்டத்தில் போய் நித்திய சூரியலுக்கு சமமாக இருந்துட்டு அங்கே இருக்கக்கூடியதான வைகுந்த விண்ணகரத்தை நீங்களே கட்டி ஆளலாம். நீங்கள் தான் ராஜா வைகுண்டத்துக்கு அப்படிங்கிறத இந்த பாசுரத்தில் பலஸ்ருதியில் வைக்கிறார். அதுக்கு சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை சாதிக்கிறார். ஆரார் உலகத்து அறிவுடையார் லோகத்தில் அறிவுடையராய் இருப்பார் ஆர். இந்த லோகத்தில் யார் அறிவுடையரார் இருப்பார் அப்படின்னு கேட்டார். ஆரார் உலகத்து அறிவுடையார்னு கேட்டார். இங்கே பெரியவாச்சான் பிள்ளை கேட்கிறார், அறிவுடையாராய் இருப்பார் ஆர் அப்படின்னா யார் அறிவுடையாராக இருப்பார்னா, நித்திய சூரிகளுடைய நல் நாடுண்டு பரமபதம் அத்தை ஆண்மீன்கள் வானகம் என்கிறபடியே தாங்களிட்ட வழக்காம்படி நடத்த. அறிவிலேயே உயர்ந்தது எதிரான வைகுண்டத்தை போய் அரசாட்சி பண்ணணும். நம்ம தான் ராஜாவாக போயிடணும் பரமபதத்துக்கு அப்படிங்கிற சிந்தனை எவனுக்கு வருதோ அதுதான் அறிவிலேயே உயர்ந்த அறிவு. பிரயோஜனமே அறிவுக்கு அதுதான். சரி, அப்படி நாட்டை அரசாளனம் வைகுண்டத்துக்கு நம்மளே போய் நம்ம இட்ட வழக்காக இருக்கணும். அங்கே நம்மளுடைய ராஜ்யம்தான், நம்ம சங்கல்பிக்கிறது நம்ம சொல்கிறது தான் அங்கே நடையாடணும் எல்லாம். அப்படின்னு யார் நடத்தணும்னு ஆசைப்படுறாளோ 1000 திருநாமங்களையும் வாயாலே சொல்லி பாருங்கள். பெரியவாச்சம்பிள்ளை சொல்றார், 1000 நாமத்தை சொல்லி பாருங்களேன், நீங்கள் ராஜாவாக போயிடுவேன். ராஜாவாக போனால் மட்டும் ராஜாவை கவுத்துட்டு மந்திரிமார்கள்லாம் மேலே மேக்கரிச்சிருவா சில இடங்களில். அது மாதிரி இல்லாத நீங்கள் இட்ட வழக்கா நடத்தணும். ராஜா ராஜாவாக இருந்து தன்னுடைய ஆக்ஞைப்படி அரசாட்சி நடக்கணும், தன் சங்கல்பத்தைப்படி அரசாட்சி நடக்கணும். அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஆக்ஞைப்படி உங்களுடைய சங்கல்பத்தின்படி நீங்கள் அரசாட்சி வைகுண்டத்தை பண்ணணும்னு ஆசையாக இருந்தால் 1000 நாமங்களை சொல்லி பாருங்களேன். 1000 திருநாமங்களையும் வாயாலே சொல்லி பாருங்கோள் அப்படிங்கிறார். ஏன்னா விசுவாசம் வர்றது கஷ்டம்ன்ற அர்த்தம். வைகுண்டத்தை கட்டியாடுற ராஜாவானா இருக்கிறதுக்கு ஒரு 1000 நாமங்களை சொன்னால் போருமா அப்படின்னு கேள்வி வரும். உடனே அது சொல்கிறார், அங்க நன்றிக்கே அப்படி 1000 நாமங்கள் உங்களுக்கு சொல்ல வரலன்னா இவையே பிதற்றுமினே. இந்த 10 பாசுரத்தையே பிதற்றின்றுங்கோ.
இவற்றையே அடைவுகட சொல்ல பாருங்கோள். அடைவுகடன்னு இந்த 10 பாசுரத்தையும் விடாமல் வரிசையாக பாசுரங்களை சேவிக்கிறதும் அர்த்தத்தை அனுசந்திக்கிறதும் இப்படியாக செஞ்சுட்டுருங்கோ. ஒன்று 1000 நாமங்கள் சகஸ்நாமத்தை சொல்லி பாருங்கோ. இல்லையானா இதையே இந்த 10 பாசுரத்தையே சாலக்கிராம 10 பாசுரத்தையே பெதற்றின்றிருங்கோ. அதையே திருப்பி திருப்பி ஆவர்த்தி பண்ணிட்டுருங்கோ அப்படின்னு அர்த்தம். இதுக்கு ஒரு ஆச்சரியம் என்னடான்னா, வேதமே வேத விஷயமாவே அப்படியே தான் சொல்லியிருக்கு. சங்கீர்த்தையே ஜெகநாதம் வேதம் வாபி சமீரையேது அப்படிங்கிறது. நீ வேதத்தையே சொல்லிட்டு இருங்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி பகவான் ஜெகநாதனுடைய நாம சங்கீர்த்தனமே பண்ணிட்டு இருங்கோ. இல்லைன்னா வேதம் வாபி, இல்லைன்னா வேதத்தையாவது சமீரையேது அதையே பிதற்றின்னு இருங்கோ. இந்த வாக்கியம் அப்படியே திருமங்கையாழ்வார் வைக்கிறார். 1000 நாமங்களை சொல்லுங்கோ எம்பெருமாந்து. அன்றி கேன்றதுனால இங்கே வாபிங்கிற பதம் இருக்கே சம்ஸ்கிருதத்தில், அதுக்கு தான் இங்கே பதம் போடுறார். அன்றி இவையே பிதற்றுவினே, அன்றி இவையே வேதம் வாபி சமீரையேது, அதே தான் இங்கே அன்றி இவையே பிதற்றுவினே. இந்த 10 பாசுரங்களையே சொல்லிட்டு இருக்கோன்றது அங்கே வேதத்தை, எனக்கெல்லாம் தமிழ் வேதமாக இருக்கிறதுனால அன்றி வேதத்தையே சொல்லிட்டு இருக்கோ. எப்போ அன்றி அப்படின்னா அந்த எம்பெருமான் ஜெகநாதனுடையதான சங்கீர்த்தையேத்து ஜெகநாதம், அந்த எம்பெருமானுடைய நாமத்தை சங்கீர்த்தனம் பண்ணுங்கோ, அல்லது இந்த வேதத்தை ஓதின்றுங்கோ அப்படின்னு இருக்கு இல்லையா. அதையே தான் இங்கே திருமங்கையாழ்வார் சொல்கிறார். அந்த வேதத்துக்கு அபிப்பிராயம் அந்த சம்ஸ்கிருத வேதத்தை அன்றி ஓதுங்கள்னு அர்த்தம் இல்லை. தமிழ் வேதமாகிய திராவிட வேதமாகிய திருமங்கையாழ்வாருடைய பணுவல்களாகிய இந்த சாலக்கிராம 10 பாசுர மந்திரங்களை ஓதின்றுங்கோன்னு அர்த்தம். அப்போ சம்ஸ்கிருதம் என்றைக்குமே மறைச்சி பேசும். அது நம்ம நினச்சிட்டு இருப்போம், வேதத்தில் இருக்கக்கூடியதான ஏதோ ஒரு மந்திரத்தை எடுத்து ஆரம்பித்து இந்த பாபம் அந்த பாபம் அந்த பாபம் இந்த பாபம் அப்படின்லாம் சொல்லிட்டு போகிறது இல்லையா. பாபங்களாக அடிக்கிட்டு போகிறதுன்னா அதெல்லாம் உட்காந்து மெனக்கெட்டு சொல்லி என்ன பிரயோஜனம். அப்போ அந்த மாதிரியான வேதத்தெல்லாம் சொல்லலை. ஒன்று சொன்னால் சகசிர சீரிஷா புருஷான்னு சொல்லு, சகசிர சீரிஷம் தேவம் விஸ்வாட்சம் விஸ்வசம்புவம் சொல்லிப்பார், விஷ்ணோர்னுகம் வீரியாணி பிரவோஜம் சொல்லிப்பார், இல்லை நாராயணானுபாகத்தில் சொல்லக்கூடியதான மகாநாராயண உபனிஷத்து போன்றவைகள்லாம் சொல்லிப்பார். இதை மாதிரியான வேண்டிய வேதங்களை சொல்லி பார்க்கணும். வேண்டிய வேதங்கள் அப்படின்னா ஒரு கால் மற்ற வேத பாகங்கள்லாம் சொல்லி பார்த்ததுனால வைகுந்தத்தில் போய் நீ ஆள முடியாது. ஆழ்வாருடைய பிரபந்தமாகிய தமிழ் வேதத்தை சொல்கிறவன் தான் ஆண்மீன்கள் வாரகம்னு போய் ஆள முடியுமா இருக்கிறதுனால வேதத்துக்கே அர்த்தத்தை திருமங்கையாழ்வார் தான் காட்டுறார். நான் பாடின இந்த 10 பாசுரத்தை அன்றி இவையே பிதற்றுமினே. முக்கிய ரெண்டுத்துல என்ன சொல்லிக்கிறான்னா, சம்ஸ்கிருத சாஸ்திரமும் என்ன சொல்கிறது, தமிழ் என்ன சொல்கிறதுனா பேர் 1000மும் ஓதுமின்கள் அப்படின்னு திருமங்கையாழ்வார் சொல்கிறார். இங்கே என்னடான்னா சங்கீர்த்தையே ஜெகநாதம், ஜெகநாதனாகிய அந்த எம்பெருமான சங்கீர்த்தனம் பண்ணுங்கள் அப்படின்னு இருக்கிறதுனால இவ எதை வச்சுட்டு பொழுதுபோக்கணும்னா, ஒன்று 1000 நாமங்களை வச்சுட்டு பொழுதுபோக்கு, இல்லைன்னா இந்த திருச்சால கிராம விஷயமாக திருமங்கையாழ்வார் அருளி செய்ததான இந்த 10 பாசுரத்தை வச்சுட்டு பொழுதுபோக்குங்கோ. இப்படி இதையே பாடிட்டு சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு இதே ஜென்மாவில் முடிவில் வைகுண்டம் போய் நீங்கள் அரசாட்சி பண்ணுவேள். அரசாட்சி பண்ணிச்சே நீங்கள் ஒருத்தர்னா ஏக சக்கராதிபதியாக இருந்து உங்கள் சங்கல்பம் உங்களுடையதான வாக்கு அங்கே செல்லுபடியாகும். நீங்கள் சங்கல்பிக்கிறது அங்கே நடக்கும் அப்படிங்கிற அளவுக்கு தாங்களிட்ட வழக்காக நீங்கள் போய் ஆளலாம் அப்படின்னு நாமத்தினுடைய பிரபாவத்தை எடுத்து காட்டுறார் திருமங்கையாழ்வார் இந்த பாசுரத்தில். மேலே அடுத்த திருநாம பாசுரத்தை மேலே அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.